ஒரு அழகான கிராமத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்த மக்கள் இருந்தார்கள். அந்த கிராமத்தை பாதுகாக்க ஒரு மந்திரக் கல் இருந்தது. அந்த கல்லுக்குள் ஒரு மறைந்த சக்தி இருந்தது. ஆனால் அந்த சக்தி எல்லோருக்கும் வேலை செய்யாது. உண்மை பேசுகிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த மந்திரம் செயல்படும். அந்த கிராமத்தில் சோட்டா பீம் என்ற நல்ல மனசுள்ள சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்போதும் நேர்மையோடு நடந்தான். ஒரு நாள் அந்த மந்திரக்கல் தனது சக்தியை இழக்க ஆரம்பித்தது. கிராமம் முழுக்க கவலை பரவியது. அப்போ சோட்டா பீம் அந்த கல்லை பார்த்தான். அவன் மனசுக்குள் உண்மையோடு நினைத்தான். எந்த பயமும் இல்லாமல் சுத்தமான மனதோடு நின்றான். அந்த நேரத்தில் மந்திரக்கல் மெதுவாக ஒளிர ஆரம்பித்தது. நேர்மையின் சக்தி அந்த கல்லை மீண்டும் உயிர்ப்பித்தது. கிராமம் மீண்டும் சந்தோஷமாக மாறியது. அனைவரும் பாதுகாப்பாக இருந்தார்கள். இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? உண்மை சொன்னால்தான் மந்திரம் வேலை செய்யும். நேர்மை இருந்தால் நம்முள்ளே ஒரு பெரிய சக்தி இருக்கும். அதனால் குழந்தைகளே, எப்போதும் உண்மையோடு இருங்கள். உண்மைதான் மிகப்பெரிய மந்திரம்.